Hi students, today we will continue Unit 6 Gaseous State. Last classல பார்த்தீங்கன்னா gas law எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இந்த வாண்டர் வால்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு ரியல் கேஸ்க்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது ரியல் கேஸ்க்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரியல் கேஸ்க்கான ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கரெக்ஷன் அண்ட் வேல்யூம் கரெக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா பிவி என்ஆர்டி. அப்போ இந்த ரெண்டு கரெக்ஷனோட ஃபைனலாக தான் நமக்கு ரியல் கேஸ்க்கான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது ப்ரெஷர் கரெக்ஷன். அப்போ ப்ரெஷர் கரெக்ஷன் என்ன பண்ணுறோம்? ப்ரெஷரை கரெக்ஷன் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிறதோட ப்ரெஷரை என்ன பண்ணுறோம்? கரெக்ஷன் பண்ணுறோம். அப்போ எப்படி கரெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த மாதிரி கண்டெய்னரில் கேஸ் மாலிகுல் இருக்குது. அப்போ இந்த கேஸ் மாலிகுல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்டரில் இருக்க கேஸ் மாலிகுல் நெய்பரில் இருக்க கேஸ் மாலிகுல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்குது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மாலிகுலர் அட்ராக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. இதே கண்டெய்னரோட வால்க்கு நியர் இருக்க கேஸ் மாலிகுல் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ எப்படி சொல்லலாம்? ப்ரெஷர் அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லலாம்? எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டென்சிட்டி ஸ்கொயர் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ சென்ட்ரலில் இருக்க கேஸ் மாலிகுல் எல்லாமே நெய்பரில் இருக்க கேஸ் மாலிகுல் அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. ஓகேங்களா? இதே இந்த கண்டெய்னரோட வால், அதாவது இந்த கண்டெய்னரோட வால் நியரில் இருக்க கேஸ் மாலிகுல் எல்லாமே இந்த கண்டெய்னரோட வால் மேலே போய் டச் ஆனால் தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அப்போ அந்த டச் ஆகாமல் அந்த நெய்பரில் இருக்க கேஸ் மாலிகுல் எல்லாமே என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. இன்சைடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அதனால் அந்த இடத்துல நமக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது லோவாக இருக்குது. அப்போ எந்த ப்ரெஷர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாண்டர் வால்ஸ் அப்படிங்கிறவர் மெஷர் பண்ண ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது எந்த ப்ரெஷரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஐடியல் கேஸ் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெஷர் பண்ண ப்ரெஷர் லோவாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து தான் ஒரு கரெக்ஷன் கொண்டு வராரு. அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த வால் மேலே கண்டெய்னரோட வால் மேலே டச் ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன க்ரியேட் ஆகுது? ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த மாதிரி டச் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஐடியல் கேஸ் கம்பேர் பண்ணும்போது லோவாக இருக்குது. அதனால் கரெக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பி டேஷ்னு எடுத்திருக்காங்க. அது ப்ரெஷர். ஓகேங்களா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ். ஓகேங்களா? அப்போ டென்சிட்டி, அப்போ எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலுங்கிறாரு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு? டென்சிட்டி அப்படின்னா நமக்கு தெரியும் மாஸ் பை வேல்யூம். மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதை என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? n/v அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. m/v தான் டென்சிட்டினா, இப்போ மாஸ் அப்படிங்கிறது கேஸ் மாலிகுல் நம்பர் ஆஃப் மோல்ஸாக இருக்குது. அதனால தான் n/v அப்படின்னு எடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ். வினா வேல்யூம் ஆஃப் த கண்டெய்னரோட வேல்யூம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்சிட்டி ரோ n/v இருக்கா, இது என்ன பண்ணலாம்? இந்த ரோ ஸ்கொயரில் அப்ளை பண்ணால் n²/v². ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல புதுசாக க்ரியேட் ஆகுது. அதுக்கு தான் என்னென்னா ஏ. ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட். ஏங்கிறது கான்ஸ்டன்ட். நேச்சர் ஆஃப் கேஸ் பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? மெஷர் பண்ண கேஸ், அதாவது ரியல் கேஸோட ப்ரெஷர், மெஷர் பண்ண கேஸ் தான் ரியல் கேஸோட ப்ரெஷர். எதை கம்பேர் பண்ணும்போது? ஐடியல் கேஸ் கம்பேர் பண்ணும்போது லோவாக இருக்குங்கிறாங்க. அப்போ ஐடியல் கேஸ்க்கு ஈக்குவல் பண்ணுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் என்ன பண்ணணும்? இது கூட ஆட் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் ஃபார்முலா என்ன? பி ஐடியல் கரெக்ஷன் டேர்ம் பி ஐடியல் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பி டேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? பி டேஷ்ங்கிற இடத்துல நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி டேஷ்க்கு ஏ n²b²
கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் நமக்கு 6.20 ஃபைனல் ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்ம் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ எப்படி ப்ரெஷர் கரெக்ஷன் கால்குலேட் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே மாதிரி வேல்யூம்லேயும் சம் கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காரு. நமக்கு தெரியும் ஒரு கண்டெய்னரில் கேஸ் மாலிகுல் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ் மாலிகுலும் ஒரு செர்டன் வேல்யூமை ஆக்குபை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல் ஃபில் பண்ணியிருக்கோன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூம் என்ன பண்ணியிருக்கோம், ஆக்குபை பண்ணியிருக்கோம். பர்டிகுலர் வேல்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் ஸ்பேஸில் என்ன இருக்கும், கேப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு கேஸ் மாலிகுலும் ஒரு பர்டிகுலர் வேல்யூமை பர்டிகுலர் செர்டைன் வேல்யூமை ஆக்குபை பண்ணியிருக்கு. ரிமைனிங் பிளேஸில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹோல் கண்டெய்னர் வேல்யூம் கம்பேர் பண்ணும்போது கேஸ் மாலிகுல் ஆக்குபை பண்ணியிருக்க வேல்யூம் வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவல் வேல்யூம் இஸ் லெஸ் தென் த வேல்யூம் ஆஃப் த கண்டெய்னர். வேல்யூம் ஆஃப் த கண்டெய்னர் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, ஆக்சுவல் வேல்யூம் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த வான் டெர் வால்ஸ் அப்படிங்கிறவர் புதுசாக ஒரு கரெக்ஷன் ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் வி டேஸ். எப்படி ப்ரெஷர் கரெக்ஷன் பி டேஸ் பார்த்தோமோ வேல்யூம் கரெக்ஷனில் வி டேஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபைனல் கரெக்ஷன் டேர்ம் கொண்டு வராங்க. ஓகே, இந்த இடத்துல கேஸ் மாலிகுல் ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேஸ் மாலிகுல், இந்த இடத்துல ஒரு கேஸ் மாலிகுல், ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு கேஸ் மாலிகுலோட ரேடியஸ் ஆர், இன்னொரு கேஸ் மாலிகுலோட ரேடியஸ் ஆர். அப்போ 2 ஆர், அதுதான் 2 கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ரேடியஸை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறாங்க. அப்போ இந்த சர்க்கிளுக்கு தான் என்ன நேம், என்ன லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா வி டேஸ் அப்படிங்கிற லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வி டேஸ் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல வி டேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூம்னா கேஸ் மாலிகுல் இந்த பிளேஸில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. தமிழில் சொன்னால் ஒதுக்கப்பட்ட கனவு. இந்த பிளேஸில் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த பிளேஸில் என்ன கேஸ் இருக்கோ அது மட்டும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? புதுசாக எதுவுமே இந்த இடத்துக்கு வராது. ஆல்ரெடி என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும், ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ கேஸுக்கு தனியாக ஒரு பிளேஸை நம்ம ஒதுக்கிட்டோம். அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 2 கேஸ் மாலிகுல் இருக்குது, 2 மாலிகுல். இப்போ வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன அப்படின்னா 4/3πr³ நமக்கு தெரியும். 2 மாலிகுல்னால 2r³ எடுத்துப்போம். 2 என்ன பண்ணுறோம், க்யூப் பண்ணோம் அப்படின்னா 8 இந்த பக்கம் வச்சுட்டு 4/3πr³ வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 4/3πr³ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பியரோட வேல்யூம். அதனால் எப்படி எழுதிக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் 8vன்னு எழுதிக்கலாமா? இந்த ஹோல் டேர்ம் 4/3πr³ வியாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்னது கேஸ் மாலிகுல் தானே, அதனால் 8vm அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிட்டோம். 8vm அப்படின்னா என்ன, வேல்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேஸ் மாலிகுலுக்கு நமக்கு 8vm கிடச்சிருக்கு. அப்போ சிங்கிள் மாலிகுலுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், 8vm 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா சிங்கிள் மாலிகுல் எவ்வளோ வேல்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் எக்ஸ்க்ளூட் வேல்யூம் ஆஃப் சிங்கிள் மாலிகுல். அதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 4vm. இப்போ நம்ம சிங்கிள் மாலிகுல், டபுள் மாலிகுல், 2 மாலிகுல் பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூம் ஆஃப் n மாலிகுல். இப்போ n மாலிகுல் எப்படி எடுத்துக்கலாம், n4vm அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 4vm எப்படியோ கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க, பியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் nb. இப்போ b அப்படிங்கிறது என்ன, வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே எப்படி ஏங்கிறது வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டோ அதே மாதிரி பிங்கிறது என்ன, இந்த இடத்துல வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஆல்ரெடி எக்ஸ்க்ளூடட் வேல்யூம் அப்படின்னாவே வி டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூம் வி டேஸ்ன்னு சொன்னனால வி டேஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, NB கிடச்சிருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஐடியல் ஈக்குவல் டு V மைனஸ் V டேஸ். இப்போ என்ன பண்ணுறோம், ஐடியலுக்கு ஈக்குவலாக ஐடியல் கேஸ் ஈக்குவல் வேல்யூமுக்கு ஈக்குவல் பண்ணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூமை கண்டெய்னர் வேல்யூம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸோட வேல்யூம் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் கரெக்ஷனில் சம் மொமெண்ட் ஆஃப் ப்ரெஷரை ஆட் பண்ணணும். ஐடியல் வேல்யூம் கரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம் மொமெண்ட் ஆஃப் இதை என்ன பண்ணோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம்.
எக்ஸ்க்ளூடட் வேல்யூம் என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஐடியல் கேஸோட வேல்யூம் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி அதுக்கான கரெக்ஷன் டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி = nRT. பி இருக்க இடத்துல நமக்கு p + a n² அப்ளை பண்ணுறோம். பி இருக்க இடத்துல b - nb அப்ளை பண்ணுறோம். இந்த nRT ஆஸ் யூஷுவல் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் கேஸ்க்கான ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணப்போ இந்த வான் டெர் வால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணார். இப்போ வான் டெர் வால்ஸ் அப்படிங்கிற ஒரு கால்குலேட் பண்ணி சொன்னனால ஃபைனல் டேர்ம் கொண்டு வந்தனால இந்த ஈக்குவேஷனுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா நான் ஐடியல் கேஸ்க்கு. நான் ஐடியல் கேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் கேஸ் தான். ஓகேங்களா? அப்போ இது ஒரு புக் பேக் 1 மார்க். ரியல் கேஸ் ஆர் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டால் p + a n² / v², b - nb = nRT. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ரோஸ் ஐசோதோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். ப்ரெஷர் வேல்யூம் ஐசோதோம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எந்த பாயிண்டில் நமக்கு லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி கிராஃப் பிளாட் பண்ணி ஆண்ட்ரோஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு ஐசோதோம் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஐசோதோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம வெப்பநிலை கோடு அப்படின்னு சொல்லுவோம், சமமாக இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி கிராஃப் பிளாட் பண்ணி நமக்கு எந்த பாயிண்டில் கேஸ் லிக்விடாக மாறுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதை எந்த கேஸ் எடுத்திருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காரு. அதில் இந்த கீழே அந்த கிராஃப் பார்த்தாலே நம்ம மேலே என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஃபு ப்ரெஷருக்கும் வேல்யூமுக்கும் ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகே, ப்ரெஷர் அட்மாஸ்பியர், வேல்யூம் சென்டிமீட்டர் க்யூப்பில். இப்போ கிராஃப் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் ஏபி. இந்த ஏபியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அந்த டைமில் நமக்கு இந்த லிக்விடாக மாறுறது, கேஸ் வந்து லிக்விடாக மாறுறது ஸ்டார்ட் ஆகுது. கேஸ் லிக்விடாக மாறுறது என்ன ஆகுது, A to Bயில் அந்த பாயிண்டில் தான் என்ன ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கேஸு கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கேஸு. அந்த கேஸ் என்னவோ சேஞ்ச் ஆகுது, லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது A to B பாயிண்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த B to C இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இந்த ஃப்ளாட் ஏரியாவாக இருக்குது. அந்த இடத்துல இந்த B to Cயில் பாதி கேஸ் பாதி லிக்விடாக ரெண்டுமே கலந்துருக்கு. இந்த இடத்துல A to B ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், வேல்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அந்த லிக்விடாக கன்வெர்ட் ஆகுறது, கேஸ் லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது, அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது A to Bயில். ஆனால் B to Cயில் பாதி கேஸ் பாதி லிக்விடாக இருக்குது. பாயிண்ட்டு C பாருங்கள், அடுத்து பாயிண்ட்டு Cயில் ஃபுல்லாகவே என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஒன்லி லிக்விடு மட்டும்தான் இருக்குது பாயிண்ட்டு Cயில். B to Cயில் இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் கேஸும் லிக்விடும் இருக்குது. பாயிண்ட்டு Cயில் ஃபுல்லாக என்னது லிக்விடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல நோ சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கிறது இல்லை. ஏன்னா ஃபுல்லாக லிக்விடாக மாறிடுச்சு. லிக்விடு எவ்வளோ தான் ப்ரெஷர் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A' B' பாருங்கள், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? B' C' பார்த்தீங்கன்னா கேஸ் லிக்விட் ரெண்டுமே கலந்துருக்கு, கேஸும் லிக்விடும். ஆனால் C' ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது, லிக்விடாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் தான் கொடுத்தாலுமே நோ சேஞ்சஸ், அப்படியே இருக்கும். அடுத்த லைன், தேர்ட் லைன் பாருங்கள், ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கோம், வேல்யூம் டிக்ரீஸாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பாருங்கள் சடனாக இந்த பாயிண்டில் பாயிண்ட்டு Pன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட் அதுதான் 31.1 டிகிரி. இதில் ஃபுல்லாக சடனாக என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக லிக்விடாக மாறிடுச்சு. சடனாக கேஸாக இருந்தது கம்ப்ளீட்டாக லிக்விடாக மாறிடுச்சு. அப்போ எந்த பாயிண்டில் சடனாக லிக்விடாக மாறி இருக்கோ அந்த பாயிண்ட்டு தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்.
அந்த டெம்பரேச்சருக்கு தான் என்னது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதுக்கடுத்த லைன் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலுமே, எவ்வளோ தான் நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினாலுமே இதில் எல்லாமே கேஸாக தான் இருக்கும். அப்போ 31.1 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, கேஸாக தான் இருக்குது. 31.1 டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் லிக்விடாக இருக்குது. அப்போ 32, 34, 35 எல்லாமே எப்படி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸாக தான் இருக்குது. எந்த பாயிண்டில் மட்டும் லிக்விடாக இருக்குது, 31. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த பாயிண்டில் லிக்விடாக மாறி இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நேம் என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலுமே கேஸாக தான் இருக்குது. அதனால தான் இந்த கிராஃபில் இந்த மேல் பார்ட் எல்லாமே கேஸ். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 73 அட்மாஸ்பியர், 73 அட்மாஸ்பியர். அப்போ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேராகிராஃபில் இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. அப்போ இந்த ஆண்ட்ரோஸ் ஐசோதோமில் நம்ம இன்னும் என்னென்னலாம் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பார்த்தோம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாயிண்டில் கேஸ் மாலிகுல் லிக்விஃபையாக மாறுது. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோதான் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலுமே லிக்விடாக மாறாது. அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் டிஃபைன்ட் மினிமம் ப்ரெஷர் ரிக்வயர்டு டு லிக்விஃபை 1 mole ஆஃப் கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதாவது இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் 1 mole ஆஃப் கேஸ் லிக்விஃபையாக மாறுறதுக்கு மினிமம் ப்ரெஷர் வந்து தேவைப்படுது பார்த்திங்கன்னா, அதுதான் என்ன கிரிட்டிக்கல் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் வேல்யூம் அப்படின்னா சிம்பிள். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் கேஸ் வந்து எவ்வளோ வேல்யூம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அந்த டைமில், அதுதான் கிரிட்டிக்கல் வேல்யூம். பிசி, பிசி, டிசி. டிசினா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பிசினா கிரிட்டிக்கல் ப்ரெஷர், பிசி அப்படின்னா கிரிட்டிக்கல் வேல்யூம். ரொம்ப சிம்பிள். எந்த பாயிண்டில் லிக்விடாக மாறுது, எந்த ப்ரெஷரில் எந்த வேல்யூம், எவ்வளோ வேல்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு அந்த டைமில், எவ்வளோ வேல்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு. கிரிட்டிக்கல் அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் லிக்விடாக மாறிடுச்சு. அப்போ லிக்விடாக கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் லிக்விடாக மாறி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ ப்ரெஷர், அது கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகேங்களா. இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ப்ரெஷரில் லிக்விடாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, அந்த லிக்விடு எவ்வளோ வேல்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் கிரிட்டிக்கல் வேல்யூம். சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் இந்த டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் த கேஸ் பொறுத்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டேபிளேஷனில் கார்பன் டை ஆக்சைடுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 304.2. ஓகேங்களா. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க 31.1 டிகிரி செல்சியஸ், டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டேபிளில் கெல்வின் கொடுத்துருக்காங்க. அப்போ கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 273 ஆட் பண்ணணும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே என்ன 304, அங்கே 331. அங்கே டிகிரி செல்சியஸில் இருக்குது, இங்கே டேபிளில் கெல்வினில் இருக்குது, 273 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப சிம்பிள். ஆண்ட்ரோஸ் ஐசோதோம் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகிருக்கு, கன்வெர்ட் ஆகிருக்கு, என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஆண்ட்ரோஸ் ஐசோதோம் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் எழுத முடியும். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒன் எவால்வேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ஒவ்வொரு காம்பவுண்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. வாட்டர் மாலிகுல், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு. வாட்டருக்கு 647.4, அமோனியா 405, கார்பன் டை ஆக்சைடு 304.2. ஓகேங்களா, கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்பரேச்சர் 700 கெல்வினில் தான் கூல் ஆகிறதே ஸ்டார்ட் ஆகுதாம். 700 கெல்வினில் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எது வந்து லிக்விஃபையாக மாறி இருக்கும், எது ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700. ஸ்டார்டிங்கே 700ட்டாங்க. அப்போ 700 நியரஸ்ட் என்ன, 647. அப்போ 647 எது, வாட்டர் மாலிகுல். அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு லிக்விஃபையாக மாறி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபைனல் அப்படின்னு பார்க்கும்போது 304.2, அதுதான் லாஸ்ட்டுங்கிறது என்னது, கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்லேருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை டெரிவ் பண்ண போகிறோம். இது ஒரு புக் பேக் கொஷின், இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனும் கூட. பார்க்க தான் 2 பேஜுக்கு இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் கரெக்ஷன், வேல்யூம் கரெக்ஷன் இதை பேஸ் பண்ணி டெரிவ் பண்ணி வச்சுருக்கோம். வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு. அந்த ஈக்குவேஷன் நமக்கு நல்லா மெமரியாக தெரியணும். என்ன அப்படின்னா P +
an ஸ்கொயர் டிவைடட் பை v ஸ்கொயர் இன்ட்டு v மைனஸ் nb ஈக்குவல் டு nRT அப்படிங்கிறது டெரிவ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்லேருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டிசி பிசி விசியை டெரிவ் பண்ண போகிறோம். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஃபஸ்ட்டு வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து n அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், n ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுறாங்க. 1 மோலுக்கு எடுத்துக்கிறாங்க. n மோல் மேலே பார்த்தது n மோல் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் இங்கே 1 மோல் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ n இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணுங்கள். 1 அப்ளை பண்ணால் நமக்கு எப்படி ஈக்குவேஷன் கிடைக்குது, 6.23 p + a by v ஸ்கொயர் b மைனஸ் b ஈக்குவல் டு RT. என்னக்கு 1 அப்ளை பண்ணியாச்சு, 6.23 கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பிசி விசி டிசி இதெல்லாமே வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏபியிலிருந்து டெரிவ் பண்ண போகிறோம். அதுக்காக 6.23 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, எக்ஸ்பேண்ட் ரொம்ப விரிவாக எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள். இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது பிவி ப்ளஸ் a by v, ஏன்னா இங்கே ஒரு v ஸ்கொயர் இருக்குது, இங்கே v இருக்குது, அதனால் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா a by v மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பியும் a by v ஸ்கொயர் v கூட மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த p a by v ஸ்கொயர் p கூட மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் pb. அடுத்து இது இங்கே கூட மைனஸ் ab by v ஸ்கொயர், இந்த RT நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், மைனஸ் RTன்னு மாறுது, ஈக்குவல் டு 0. இப்போ 6.24 கிடச்சிருச்சு. அடுத்து இந்த 6.24 நான் b ஸ்கொயர் பை பியால் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன், நான் b ஸ்கொயர் பை பியால் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு b ஸ்கொயர் பியால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு b ஸ்கொயர் இருக்குது, இங்கே pvன்னு இருக்குது. சரிங்களா, b ஸ்கொயர் பை pvன்னு இருக்குது. இந்த p கேன்சல் ஆகுது, ரிமைனிங் v கியூபாக கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு. அடுத்ததில் பாருங்கள், இங்கே v ஸ்கொயர் இருக்குது, இங்கே v இருக்குது, இது மேலே இது கீழே, அதனால் இதையும் இதில் ஒன்றுக்கு நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் பார்ட் எடுத்துருக்கேன், av by p. அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் pb இருக்குது, இங்கே v ஸ்கொயர் பை பின்னு இருக்குது, இந்த p கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, pv ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததில் இந்த v ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆகிடுது, ரிமைனிங் மைனஸ் ab by pன்னு கிடைக்குது. அடுத்து இது பாருங்கள், மைனஸ் RT v ஸ்கொயர் பை p அப்படியே கிடச்சிடும், எது கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, 6.25 கிடச்சிருச்சு. அடுத்து இந்த 6.25 பார்த்தீங்கன்னா வியோட பவராக நான் என்ன பண்ணுறேன், ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். வியோட பவர்னா v கியூப் v ஸ்கொயர் வியாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எழுதும்போது v கியூப், அடுத்து v ஸ்கொயர்டில் பாருங்கள் மைனஸ் pv ஸ்கொயர்டு ஒன்று இருக்குது, மைனஸ் RT v ஸ்கொயர் பை p இருக்குது. இப்போ இதில் இருக்க மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரிமைனிங் பார்ட்டு RT பை p ப்ளஸ் p b ஸ்கொயர்னு எழுதிடுறோம். அடுத்து v டேர்ம் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா av பை p மட்டும் இருக்குது, இது மட்டும் இருக்குது. ஓகேங்களா, அதனால் a பை p vன்னு எழுதியாச்சு, ரிமைனிங் பேலன்ஸ் இது இருக்குது. அதனால் மைனஸ் ab பை p 6.26 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இது எல்லாமே என்னது v கியூபாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்குவேஷன் v எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு பிசியாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. v ஈக்குவல் டு பிசி எப்படி வந்து p பிசியாக எடுத்துக்கிட்டோம், t டிசியாக எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி v ஈக்குவல் டு பிசி அப்படிங்கிறாங்க. எல்லாமே v கியூப் டேர்ம்ஸாக இருக்குது. ஓகேங்களா, வியோட பவராக இருக்குது. இப்போ இந்த vc இன்சைட் கொண்டு வந்தோன்னா v மைனஸ் பிசி ஈக்குவல் டு 0. ஓகே, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b மைனஸ் பிசி த ஹோல்ஸ் கியூப், ஏன்னா பியோட பவராக இருக்குது, அதனால் b மைனஸ் பிசி த ஹோல்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இது வந்து என்ன ஃபார்முலா டைப்பில் இருக்குன்னா a மைனஸ் b த ஹோல்ஸ் கியூப் ஃபார்முலா டைப்பில் இருக்குது. நமக்கு தெரியும் a மைனஸ் b த ஹோல்ஸ் கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஏபிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, விசின்னு இருக்குது. இதே சேம் ஃபார்முலாவில் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்படி
அப்படி தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 6.27 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 6.27 6.26 ரெண்டையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால் இந்த v²v அதோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் 6.27 ஈக்குவேஷன் 6.26 6.27 ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷனோட v கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சிம்பிள் 6.27 பாருங்கள் v³ இருக்க இடத்துல 6.26 என்ன இருக்குன்னா v³ தான் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு ஈக்குவேஷன் எழுதி வச்சுட்டு கம்பேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். அப்போ v³ இருக்க இடத்துல v³ தான் இருக்குது. 6.27 v³ இருக்க இடத்துல 6.26 என்ன இருக்குது v³ கேன்சல் பண்ணிடலாம். எதுவுமே இல்லை. அடுத்தது என்ன v². 6.27 b² இருக்க இடத்துல 6.26 என்ன இருக்குது ஈக்குவேட் பண்ணுறாங்க கோஎஃபிஷியன்ட். 6.27 -3vc v² இருக்குது. ஓகேவா? 6.26 என்ன இருக்குன்னா -RTC/PC + b v² இருக்குது. இப்போ இந்த v² இந்த v² நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் 3vc = RTC/PC + p 6.28 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல TC, ப்ரெஷர் இருக்கிற PC, வேல்யூம் இருக்கிறதுல BCன்னு நம்மளால் மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ v² இருக்கிற இடத்துல 6.26 என்ன டேர்ம் இருக்கோ அதை கம்பேர் பண்ணிட்டோம், ஈக்குவேட் பண்ணிட்டோம். அடுத்து v டேர்ம் எடுத்துக்கிறாங்க. பாருங்கள் 6.27 v டேர்ம் என்ன இருக்குது 3vc² bன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுவே 6.26 v டேர்முக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் a/p b. இப்போ நான் இங்கே v கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு 3vc² abc மட்டும் கிடைக்குது. 6.29 கிடைக்குது. ஓகே. அடுத்து இப்போ v² v³ எல்லாம் பார்த்தாச்சு. ஃபைனல் என்ன இருக்குது அந்த 6.27 -vc³ இருக்குது. -vc³. ஓகேங்களா? அங்கே அந்த இடத்துல 6.26 என்ன இருக்குது அப்படின்னா -ab/pன்னு இருக்குது. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா vc³ = ab/p மட்டும் கிடைக்குது. இது 6.30 கிடைச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 6.30 629 ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் ஈக்குவேஷன் 6.30 பை ஈக்குவேஷன் 6.29 என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணுறாங்க. இப்போ டிவைட் பண்ணால் vc³ இருக்குது, கீழே vc² இருக்குது. இப்போ vc² vc³ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மேலே vc மட்டும் இருக்கும், கீழே 3 மட்டும் இருக்குது. இப்போ a கேன்சல் பண்ணிடலாம். PC கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இந்த சைடு நமக்கு ரைட் சைடில் p மட்டும் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு vc/3 = p மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ 3 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன், vc கிடச்சிருச்சு. நமக்கு தேவை என்ன கால்குலேட் பண்ணுறோம் வான் டெர் வால்ஸ் கான்செப்ட்லேருந்து TC PC கால்குலேட் பண்ணுறோம். இப்போ vc நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு PC TCயை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 6.31 நமக்கு vc கிடச்சிருச்சு. அதை எந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோன்னா 6.29 அப்ளை பண்ண போகிறோம். 6.29 பாருங்கள் 3vc² = a/pc. அதில் vcயோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். மெயினாக 6.29 PC இருக்குது. அப்போ PC தான் கால்குலேட் பண்ணுறோம். PCயை ஒன் சைட் கொண்டு வந்துட்டு 3vc² கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒன்று. அப்போ 3vc² கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், vcக்கு என்ன கிடச்சிருக்கு 3bன்னு கிடச்சிருக்கு. அதை அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே vc² இருக்குது, அதனால் ஸ்கொயரு 3b ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9b². 9 × 3 27b². ஓகே, இப்போ PC = a/27b². 6.32 நமக்கு ஃபைனல் PCயும் கிடச்சிருச்சு. இப்போ என்னென்ன நமக்கு தெரியும் VC PC. அடுத்து இந்த VC PCயை யூஸ் பண்ணி TC கால்குலேட் பண்ணலாம். TC அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 6.28 இருக்குது.
அங்கே விசி டிசி எல்லாமே இருக்குது. இப்போ அதில் தான் நம்ம விசி பிசி வேல்யூ அப்ளை பண்ணி டிசியை கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள் 6.28 என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3VC = P + RTC + PC. இது பிசி. ஓகேங்களா. இப்போ விசியோட வேல்யூ என்ன 3B அப்ளை பண்ணிட்டோம். டிசியோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். பிசியோட வேல்யூ A/27p² அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 9B. இந்த B இந்த சைடு கொண்டு வரேன் -B. ஓகேங்களா. RTC / A இந்த 27 மேலே கொண்டு போயிடுறேன். ஓகே. இப்போ 9B - B அப்படிங்கும்போது 8B. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிசி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது இந்த சைடு வச்சுட்டு இந்த 27 RB² இருக்குது, அதை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா. இந்த ஏ இங்கே கிராஸ் இந்த ஏங்கிறது 8AB ஒன் சைடில் இருக்கும். இந்த 27 RB² இந்த சைடு கீழே வந்துடும். ஓகேங்களா. இப்போ இந்த சைடு கொண்டு போகும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு B² இருக்குது. கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்குது 88/27 RBன்னு இருக்கும். ஓகேங்களா. அப்போ டிசி பிசி விசி கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த டிசி பிசி விசியை யூஸ் பண்ணி நம்மளால் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏபியை கால்குலேட் பண்ண முடியும். ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி. இப்போ விசியை வச்சு இந்த விசியோட வேல்யூ 3P, இந்த 3 கீழே கொண்டு வந்தோம்னா பியோட வேல்யூ கிடச்சிடும். வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி. அப்போ வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண முடியும். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணியும் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்ததில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிசி இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஏ மட்டும் இருக்கும். ஏவோட வேல்யூ. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஃபைனல் லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸை லிக்விடாக மாற்றுறோம். நமக்கு இப்போ இந்த கமர்ஷியல் ஆப்ரேஷன் எல்லாமே, அதாவது எல்பிஜி, ராக்கெட் ஃபியூயல், இதில் எல்லாமே கேஸ் வந்து லிக்விடாக தேவைப்படுது நமக்கு. ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கேஸை லிக்விடாக மாற்றுறோம். அதுக்கு என்ன மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு 3 மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். லிண்டே மெத்தட், கிளாட் மெத்தட், அடியாபெட்டிக் ப்ராசஸ். இதெல்லாமே யூஸ் பண்ணி கேஸை லிக்விடாக மாற்றுறோம். ஏன்னா நமக்கு கேஸ் லிக்விடாக தேவைப்படுது. இந்த எல்பிஜியில், ராக்கெட் ஃபியூயல், இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நிறைய ப்ராசஸ்க்கு கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா நம்ம கேஸு லிக்விடாக தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி ஜூல் தாம்சன் எஃபெக்ட், லிண்டே மெத்தட், கிளாட் மெத்தட், அடியாபெட்டிக் ப்ராசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேஸை லிக்விடாக மாற்றுறோம். அது என்ன மாதிரி ப்ராசஸில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு அப்பேரட்டஸ், இந்த ஜூல் தாம்சன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு அப்பேரட்டஸு, இதில் கேஸ் இருக்கும், கேஸ் மாலிகுல், இதில் ஹை ப்ரெஷர் கொடுத்துருக்கும். இந்த ஸ்மால் ஹோல் வழியாக ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ஸ்மால் ஹோல் வழியாக கேஸ் மாலிகுல் அலோவ் பண்ணும்போது இந்த கேஸ் மாலிகுல் கூல் ஆகுது. கூல் ஆகும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத யார் வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூல் தாம்சன் அப்படிங்கிற அப்சர்வ் பண்ண. அதனால் இந்த எஃபெக்ட்டுக்கு நேம் என்னென்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணார், இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் ஹை ப்ரெஷர் இன்டு எ ரீஜியன் ஆஃப் லோ ப்ரெஷர் இஸ் நவுன் ஆஸ் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டுங்கிறாங்க. சரிங்களா. இந்த எஃபெக்ட் வந்து அப்சர்வ்டு ஒன்லி ப்ளோ ஏ செர்டைன் டெம்பரேச்சரில் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளோ டெம்பரேச்சரில் எந்த கேஸ் எல்லாம் ஜூல் தாம்சன் எஃபெக்டை ஒபே பண்ணுதோ அது என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சருங்கிறாங்க. இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா யூஸிங் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏபியை யூஸ் பண்ணி இன்வர்ஷன் டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இன்வர்ஷன் டெம்பரேச்சர் TI = 2A/RB. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஓகேங்களா. இப்போ இந்த கேஸ் பாருங்கள், ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் இது எல்லாமே வெரி லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்.
இது எல்லாமே ஜூல் தாம்சன் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக கூலாகும். இதுக்கெல்லாம் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸ்க்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் லிண்டே மெத்தட், செகண்ட் ஒன் கிளாடு மெத்தட், தேர்ட் ஒன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். லிண்டே மெத்தட் அப்படின்னா இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கேஸை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறோம் லிண்டே மெத்தடில். நெக்ஸ்ட்டு கிளாட் மெத்தடு, மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறோம். ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது நம்ம கேஸை லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடியாபெட்டிக் ப்ராசஸ். அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமேக்னட்டிஃபிகேஷன், மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கடோலினியம் சல்ஃபேட் இது வந்து ஒரு மேக்னட்டிக் மெட்டீரியல். கடோலினியம் சல்ஃபேட் GdSO4 இது வந்து ஒரு மேக்னட்டிக் மெட்டீரியல். சரிங்களா? இதனுடைய எனர்ஜி என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ப்ளூ டெம்பரேச்சர் போகுது, 10⁻⁴ கெல்வினுக்கு போகுது. அப்போ போகும்போது அதாவது 0 கெல்வின் அச்சீவ் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு கீழெல்லாம் போகாது. சரிங்களா? அப்சல்யூட் 0 கெல்வின். 0 கெல்வின்னா நமக்கு தெரியும் நெகட்டிவில் 273 டிகிரி செல்சியஸ்னு பார்த்தோம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு போகுது. ரொம்ப 0 கெல்வினுக்கும் கீழே ரொம்ப போகாது. 0 கெல்வின் அப்சல்யூட் 0 கெல்வின். இப்போ அந்த மாதிரி ரொம்ப பிலோவுக்கு போகும்போது ரொம்ப கூலாகி கேஸ் மாலிகுல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விடாக மாறுது. இந்த மாதிரி தான் ஒரு அப்பரேட்டஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கடோலினியம் சல்ஃபேட் இது வந்து என்னது ஒரு பேராமேக்னட்டிக் மெட்டீரியல். இதை சுற்றி தான் கேஸ் மாலிகுல் வைக்கும்போது இதனுடைய மேக்னட்டிக் நேச்சரை ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 0 கெல்வினுக்கு கன்வெர்ட் ஆகுது. 0 கெல்வின் கன்வெர்ட் ஆகும்போது இந்த கேஸ் மாலிகுல்லாம் ரொம்ப கூலாகி நமக்கு லிக்விடாக மாறுது. அப்போ இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கோட இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ப்ரெஷர் கரெக்ஷன், வேல்யூ கரெக்ஷன், வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஸ் ஐசோதோம் பார்த்தோம். எந்த பாயிண்டில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சடனாக லிக்விடாக மாறுது, அதுக்கு மேலே லிக்விடாக என்ன தான் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலுமே கேஸாக தான் இருக்கும். 31.1 டிகிரி செல்சியஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் லிக்விடாக சடனாக மாறுதுன்னு பார்த்தோம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வேல்யூன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை எதுலேருந்து டெரிவ் பண்ணோன்னா வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏபியிலேருந்து டிசிபிசிவிசியை டெரிவ் பண்ணோம். இந்த விசிபிசியை வச்சு வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏபியை நம்மளால் டெரிவ் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அடுத்து லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸ் பார்த்தோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டு. அடுத்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர், டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்த்தோம். லிண்டே மெத்தட், கிளாடு மெத்தட், அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.